ஹியூமன் ரைட்ஸ் இம்பார்ட்டண்டான 12 மார்க்கில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஜென்ரலி டிஃபைன்டு ஆஸ் தோஸ் ரைட்ஸ் விச் ஆர் இன்ஹெரண்ட் இன் அவர் நேச்சர். தோஸ் ரைட்ஸ் விச் ஆர் இன்ஹெரண்ட் இன் அவர் நேச்சர் அண்ட் வித்தவுட் விச் வி cannot live as ஹியூமன் பீயிங்ஸ். இந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரைட் வந்து அடிப்படையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பிறப்பிலிருந்தே அது நம்ம கூட வருது. இதை மட்டும் நம் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நாம் ஒரு ஹியூமன் பீயிங்காகவே வாழ முடியாது. இந்த ரைட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஹியூமன் பீயிங் தன்னிச்சு முடிவெடுக்க முடியும், நம்ம நினச்சதை செய்ய முடியும். நம்ம நினச்சதை செய்ய முடியல அப்படின்னா நாமெல்லாம் விலங்குகள்னு அர்த்தம். கழுதை வந்து சுமக்குது, மாடு வந்து ஏர் உழுது, இந்த மாதிரி நமக்குன்னு நம்ம வேலைகளை செய்யாமல் மற்றவங்க சொல்கிற வேலையை செய்கிற மாதிரி அடிமைகளாக மாறிடுவோம். நம்ம பர்த்லே சில ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தாங்கன்னா நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம கூட வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு லைஃப், முதல்ல நம்ம வாழ்கிறதுக்கான உரிமை. இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் நமக்கு கொடுக்கறது கிடையாது. நான் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் பிறக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ரைட்ஸ்லாம் அடிப்படையில் இயற்கையாகவே கொடுக்குது. ஏன்னா எந்த கவர்மெண்ட்டும் இது எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட் டு லைஃப் முதல்ல. அடுத்து ரைட் டு லிபர்ட்டி, சுதந்திரமாக வாழணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, யாரும் என்னை அடிமையாக வைத்திருக்க முடியாது. ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர், என்னை யாரும் டார்ச்சர் பண்ண முடியாது, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன், படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் எனக்கு உரிமை உண்டு. இதெல்லாம் தான் ப்ரைமரி ரைட். நாம் வந்து பிறக்கும் பொழுதே நமக்கு வருது. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் செகண்டரி ரைட். இந்த ரைட்டை டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் நமக்கு கொடுக்கணும். ஆனால் இதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் நமக்கு கொடுக்கறது கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வேலை நமக்கு பிடிக்கவே இல்லை, ஃபோர்ஸ்டு லேபராக செய்ய வச்சாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷனை கடத்திட்டு போய் நீங்கள் தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் சட்டம் போட்டு நம்ம பேசிக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய ரைட்டை கூட சட்டம் போட்டு அதன் மூலம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதற்காக இந்த ஐநா சபை ஒரு சில சட்டங்களை போட்டிருக்காங்க. அந்த சட்டங்களை பற்றி நாம் இப்போ படிக்க போகிறோம். ஐநா சபை இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா மூலமாக ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய சட்டம் கிடைக்காம போகுது, அதுக்கு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி கிரியேட் பண்ண அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னலி ஒரு மனுஷனுக்கு சிவில் ரைட்ஸ் கிடைக்கணும், கல்ச்சுரல் ரைட்ஸ் கிடைக்கணும், எக்கனாமிக் ரைட்ஸ் கிடைக்கணும், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைக்கணும், சோஷியல் ரைட்ஸ் கிடைக்கணும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதன் மூலமாக ஒரு நாட்டுக்கு இல்லை, உலக நாடுகள் அனைத்திற்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சட்டம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஒரு சில கவர்மெண்ட்னாலையும் ஒரு சில ஆளுங்கனாலையும் மனிதர்கள் தொடர்ந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. அந்த மனிதர்களை காப்பாற்றி அவங்களுக்கான பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது அவங்க பிறக்கும் பொழுதே அந்த ரைட் இருக்கும் இல்லையா, அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அமைக்கப்பட்ட அமைப்பு தான் UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். எப்பா நீ புதுசாக ஒரு சட்டம் போட்டு அவங்க ஹியூமன் ரைட்ஸை மேம்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவன் பிறக்கும்போது அந்த சட்டத்தையாவது அவனுக்கு திருப்பி கொடு. ஏன் அவனை இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, அவனை இப்படி உறிஞ்சுறீங்க, 16 மணி நேரம் வேலை வாங்குறீங்க, அவனை வாழக்கூடாதுன்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவனுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறது தான் UDHR. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை பல நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் நாம் உருவாக்கின விஷயம் போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை 500 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும்னு 500 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ தான் நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருந்ததுன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மூலமாக இவங்களுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க படிப்பதற்கான உரிமையை இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல், கல்ச்சுரல் ரைட்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் 1976 அப்போ என்ஃபோர்ஸ்க்கு வருது. இவங்க மக்களுக்கு எக்கனாமிக்காகவும் சோசியலாகவும் கல்ச்சுரலாகவும் இவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, ரைட் டு ஒர்க், ரைட் டு சோசியல் ப்ரொடெக்ஷன்,
அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்தணும், அவங்களோட ஃபிசிக்கல் பீயிங்கை உயர்த்தணும், மென்டல் வெல்பீயிங்கை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட் டு எஜுகேஷன், கல்ச்சுரல் ஃப்ரீடம் இவங்களுக்கு கொடுக்கணும், சயின்டிஃபிக் ப்ராக்ரஸாக இவங்க முன்னேறணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட். அதை கூட எக்ஸ்ட்ராவாக இந்த கல்ச்சுரல் ரைட்ஸு, சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த எக்கனாமிக், சோசியல் அண்டு கல்ச்சுரல் ரைட்ஸ். அடுத்தது இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆஃப் சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதில் 1976 அப்போ இது என்ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி தான் இவங்களுடைய ஒர்க்கை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு மனுஷன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அதுக்கப்புறம் ஆர்பிட்ரரியாக யாரும் யாருடைய உயிரையும் எடுக்கக்கூடாது, தன்னிச்சையாக எடுக்கக்கூடாது, ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, க்ரூவல்ட்டியாக நடந்துக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட்டு இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ்டு லேபராக இருக்கக்கூடாது. இதுவும் இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ரைட்டு தான். இதை ஒரு சட்டமாக மாற்றி தான் இந்த ரைட்டெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது மனுஷங்களுக்கு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன்ஸ். என்னென்ன கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கன்வென்ஷன் ஆன் த ப்ரிவென்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் த கிரைம் ஜெனோசைடு. ஜெனோசைடு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இனப்படுகொலை. அடுத்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் 1965. இனவெறிக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மனுஷனாக பிறந்தால் எல்லாத்துக்கும் ரைட்டு இருக்குது. என் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது, அவன் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது. என் கையிலையும் எலும்பு நரம்பெல்லாம் இருக்குது, அவன் உடம்புலையும் எலும்பு நரம்பெல்லாம் இருக்குது. நான் எப்படி சாப்பிட்றேனோ அதே மாதிரி தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. நான் எப்படி சுகாதாரமாக இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் சுத்தமாக இருக்காங்க. எனக்கு எப்படி கழிவுகள் வெளியேறுமோ அதே வகையில் அவங்களுக்கும் கழிவுகள் வெளியேறுது. அப்போது இருவரும் சமம் தானே. அது என்ன இனத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வேறுபடுத்தி பார்க்குறது? அப்படி பார்க்குறது தப்பு அப்படின்னு சொல்கிறது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அதே போல் கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமன் 1979 பெண்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு 1989 குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பற்றி சொல்கிறாங்க. கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், டிசபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், முதல்ல யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் தான் இருந்தது. அதன் பிறகு 2006 இதை பேரை மாற்றி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு வச்சுருக்காங்க. இது 47 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எலெக்ட் பண்ணுறது யாருன்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளி. எப்படி இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்கன்னா சீக்ரெட் பேலோட் மூலமாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க. என்ன சீக்ரெட் பேலோட்னா, ஒரு பெட்டியில் வாக்கு சீட்டு போட்டு யார் யார் மெம்பராக இருக்கிறாங்கன்னு பார்க்கறது தான். இப்படி தான் எலெக்ஷன் நடக்குது இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு. இவங்க யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் எல்லா நாட்டிலையும் சரியாக இருக்கா, எல்லா நாடுகளும் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதற்கான சட்டம் இயற்றி இருக்காங்களான்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது தான் இந்த யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறையும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய 193 நாடுகளும் சரியாக ஹியூமன் ரைட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. இவங்க இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன்ஸை ஒரு கண்ட்ரி பின்பற்றுறாங்களான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு கடமை, ஹியூமன் ரைட்ஸை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் யூபிஆர் ஒர்க்கிங் குரூப்னால் நீங்கள் எது பெருசாக நினைக்க வேணாம். யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ ஒர்க்கிங் குரூப் தான் அப்படி போட்டிருக்காங்க. இவங்க 3 வருஷத்துக்கு 3 தடவை மீட்டிங் போடுவாங்க. அடுத்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் பாடிஸ். எதுக்காக அப்படின்னா, இவங்கெல்லாம் இண்டிபெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்களுக்கு சம்பளம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதனால் ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ்க்கு இவங்க இல்லை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னது? ரேஷியல் ஜஸ்டிஸ், அதாவது இனவெறிக்கு எதிராக இருக்கிறாங்களா, அபர்த்தைடு பாலிசி நிறவெறிக்கு ஒருத்தவங்க எதிராக இருக்காங்களா, ஈக்குவாலிட்டி இன் லா, இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இவரோட வேலை என்னென்னா, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வேலை இவர் தான் செய்யணும். எந்த ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்தாலும் அதுக்கு இவர் தான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும்.
இவருடைய ஃபோக்கஸே எங்கே அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இந்த ஹியூமன் ரைட் பாடி எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது இவருடைய முக்கியமான வேலை. இவர் வந்து ரிவ்யூ பண்ணும், புதுசான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக. கம்ப்ளைண்ட்டை வந்து டைரெக்டாக அந்த கமிட்டிக்கு கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த கமிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு இவர் ரிவ்யூ பண்ணணும். ஒரு சில நாடுகள் ஹியூமன் ரைட்ஸை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுந்திருப்பாங்க. ஆனால் அதை அவங்க சரியாக முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது இவருடைய வேலை. ஐநா சபையோட அவங்க எந்த ஆக்டை கொண்டு வந்தாலும் சரி, அவங்க புதுசாக எந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி கொண்டு வந்தாலும் சரி, அதில் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு அங்கமாக இருக்கும். ரைட் டு டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஐநா சபை கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் டு ஃபுட்டு, லேபர் ரைட்ஸு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரை பற்றி இருக்குது. லேபருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. பெண்களும் சமமாக இருக்கணும்னு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. உமன்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, டிசபிள் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரைட்டு வேணும் அப்படின்றது தான் ஐநா சபையோட நோக்கம். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினோட கன்க்ளூஷனே என்ன அப்படின்னா, இயற்கையாகவே மனிதன் உரிமைகளோடு தான் பிறக்கிறான். ஏதோ ஒரு காரணமாக அந்த உரிமைகள் மனிதனுக்கு மறுக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, நீ வந்து கருப்பாக இருக்க, நான் தான் உன்னோட உயர்ந்தவன் சொல்லி வெள்ளையாக இருக்கிற மக்கள் கருப்பாக இருக்கிற மக்களை ஒதுக்குறாங்க. இந்தியாவில் நான் தான் உன்னோட பெரிய ஜாதி, நீ என்னோட கீழ்ப்பட்ட ஜாதின்னு சொல்லி இந்தியாவில் ஒதுக்குறாங்க. அதே போல் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா நிறவெறி அதிகமாக இருக்குது. ஒரு சில இடத்துல இனவெறி இன்னும் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா மனுஷனுக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு, எல்லாரும் சமமானவர்கள் தான் அப்படின்னு இயற்கையிலே இருக்குது. இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக சிலர் வந்து நீ பெருசு நான் சின்னது அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை எல்லாரையும் சமப்படுத்தக்கூடிய வேலையை தான் ஐநா சபை செய்யுது. அதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் நான் மேலே சொன்னது. இதை வைத்து ஹியூமன் ரைட்ஸை ஓரளவுக்கு பேணி பாதுகாக்கிறாங்க.